எலும்புகளுடைய செரிமானம், மூட்டுகளுடைய பலமற்ற தன்மை, மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசை நார்களுடைய பலமற்ற தன்மை, மூட்டுகளில் ஊறுகின்ற எண்ணெய் பசையுடைய தன்மை குறைந்து போவது அப்படிங்கிறது இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வயதாகும் போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இன்றைக்கு இளம் வயதிலேயே ஏற்படும் போது அறுவை சிகிச்சைகள் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இளமையிலேயே உடலை பாதுகாத்துக் கொள்ள, எலும்புகளுடைய பலத்தை அதிகரிக்க, மூட்டுகளுடைய பலத்தை அதிகரிக்க, எலும்புகளுடைய தசைநார்களுடைய பலத்தை அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூங்கார் அரிசி அதற்கான மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்க. 7 மண்டலங்கள் தொடர்ந்து இதை மதிய உணவாக உணவுக்கு கொண்டு வாங்க. இந்த 7 மண்டலங்கள் கழித்து உங்களுடைய எலும்புகளுடைய திடத்தன்மையும் செரிமானமும் எப்படி இருக்கு நீங்க பரிசோதனை பண்ணுங்க. கணிசமான மாற்றமும் முன்னேற்றமும் இதுல ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.